தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, சிவஞான சித்தியாரில் 10ஆம் நூற்பா சிந்திக்க வேண்டும். அதுவரை முன்னைய நூற்பாக்களின் கருத்து நாம் சிலவற்றை சிந்தித்து பிறகு 10ஆம் நூற்பாக்குள்ளே செல்லுவோம். நீண்ட இடைவெளியாகிவிட்டது. அதிலே சித்தியார் வகுப்பை சிந்திப்பதற்கு தொடர்ந்து பாராயணம், திருக்குட நீராட்டு விழா இருந்த காரணத்தினாலே சிந்திப்பதற்கு வாய்ப்பு அமையாமல் போய்விட்டது. அதனால் 9 நூற்பாக்களை நிறைவு செய்திருக்கிறோம். 10ஆம் நூற்பா சொல்லுகிற பொழுது பெருவாழ்விலே காட்டலாம். இப்பொழுது தொண்டர்களையே நாம் காணுகிற முறையில அமைங்க. பாடல பிறகு காமிப்போம். அன்பர்களே, மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போத நூற்பாவுக்கு பாடல் முறையில அமையப்பெற்ற உரை விளக்கம்தான் சிவஞான சித்தியார் என்கிற நூல். இந்த நூலை எழுதுகிற பொழுதே அருள்நந்தி சிவம் மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு சைவத்திறத்தனை தெரிக்கலுற்றாம். இது அருள்நந்தி சிவம் சொல்லுகிறார். பின்னால வரக்கூடிய சிவப்பிரகாசத்திலேயும் சைவ சித்தாந்த திறன் தெரிக்கலுற்றான் காட்டுகிறார். ஆக அருள்நந்தியார் கொண்ட தொடர அப்படியே எடுத்துக்கொண்டு மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு சைவத்திறத்தனை தெரிக்கலுற்றாம். அப்ப சிவஞான போதத்துல இருக்கக்கூடிய 12 நூற்பாக்களினுடைய கருத்துக்களை உரையாக விரித்து காட்டுகிறார் அருள்நந்தி சிவாச்சாரியார். இப்ப சிவஞான போதம் முதல் நூல் என்று வைத்துக் கொண்டால் அதன் பிறகு வந்த வழி நூல் சிவஞான சித்தியார். ஆக முதல் நூற்பாவினுடைய விளக்கமாக ஆசிரியர் ஏறத்தாழ 70 பாடல் காட்டுகிறார். 70 பாடல் முதல் நூற்பாவிற்கு காட்டக்கூடிய உரை விளக்கமாக அமைவது 70 பாடல். எண்ணி பாருங்கள். 70 பாடல்கள் அவன், அவள், அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்ற வகையில 70 பாடல்கள் காட்டுகிறார்கள். அது ஒருவன் ஒருத்தி என்று மூவகை பகுப்பை உடையது இந்த உலகம். ஒருவன் ஒருத்தி ஒன்று என்ற பகுப்பை உடையது. அது தோன்றுமாறு தோன்றி எவ்வளவு காலம் நிற்க வேண்டுமோ அதுவரை நின்று பிறகு ஒடுங்கும். இப்படி கால எல்லையிலே உலகம் தோன்றி நின்று ஒடுங்கக்கூடிய இயல்பை உடையது. அது ஒரு வரையறைக்கு உட்பட்டு அது இயங்குகிறது. எனவே ஒரு வரையறைக்கு உட்பட்டு அது இயங்குகிற காரணத்தினால் தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும். அப்படி தோற்றுவிக்கக்கூடிய ஒருவனுக்கு அவன் தோற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். ஒரு பொருளை உலகத்தில் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் தோன்றும், சில காலம் நிற்கும், அழிந்து போய்விடும். எந்த பொருளை எடுத்துட்டாலும் சரி, உலகத்திலே நீங்கள் காணக்கூடிய எல்லா பொருள்களும் ஒரு காலத்திலே தோன்றி இருக்கின்றன, சில காலம் நிற்கும், பிறகு போய்விடும். எனவே இந்த பொருள் ஒரு எல்லைக்குள் தோன்றி நின்று ஒடுங்குவதால் அதை தோற்றுவிப்பவன் ஒருவன் வேண்டும். அவன் தோற்றம் நிலைபேறு எனவே தோற்றமில் காலத்தவன்
அவன் வினையின் நீங்கியவன், அறிவு வடிவாக இருப்பவன், ஆற்றல் பிரிவின்றி நின்று அந்த அருளின் மூலமாக இதை செய்வான் என்று முதல் பகுதியில அருமையாக ஆசிரியர் காட்டுகிறார். இதற்கு ஏற்ப பல சமயவாதிகளும் தடை விடைகளை காட்டினார்கள். அந்த தடை விடைகளுக்கெல்லாம் சிறந்த முறையில நமக்கு பதில் கூறும் மாற்றான் ஆசிரியர் விரிவாக 70 பாடல்களிலே காட்டினார். இனி இரண்டாவது நூற்பா. இப்படி தோற்றம் இல்லாத நிலையிலே இருக்கிற இறைவனாகிய முதல்வன் உயிர்களிடத்தில ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிற திறத்தை இரண்டாம் நூற்பா நமக்கு காட்டுகிறது. எனவே இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கக்கூடிய நிலையை காட்டுவதற்கு வினை, மாயை, மாயேயம், ஆணவம் ஆகிய மலங்களினுடைய இலக்கணங்களையும் அந்த வினை, மாயை, மாயேயம், ஆணவம் ஆகியவைகள் உயிரை எந்த முறையிலே பந்திக்கின்றன, அந்த பந்தித்து பிணித்து இருக்கக்கூடிய அந்த பிணிப்பை எந்த முறையிலே நாம் நீக்கலாம், அதற்குரிய வாயில் என்ன என்பதை பற்றி தெளிவுபட காட்டுவது இரண்டாவது நூற்பா என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆக இந்த பகுதியிலே வினையை பற்றி, பிறப்பை பற்றி, பிறகு கிடைக்கக்கூடிய உடம்பை பற்றி, மாயை, சுத்தமாயை, அஸ்தமாயை பற்றி, ஆணவத்தை பற்றி, மாயேயத்தை பற்றி இதெல்லாம் விரிவாக காட்டுகிறார். இனி மூன்றாவது நூற்பா. இந்த இரண்டாவது நூற்பாவிலே நமக்கு ஆசிரியர் தானேயாய் அவையேயாய் தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்ற அருமை கருத்தை மிக அருமையாக இந்த பகுதியிலே ஆசிரியர் நமக்கு விரிவாக காட்டுகிறார். எனவே இறைவன் உலக உயிர்களோடு கலப்பால் ஒன்றாயும், பொருள்தன்மையால் அவன் வேறாகவும், இயக்கும் தன்மையால் உடனாகவும் இறைவன் இருப்பான். எவ்வளவு பெரிய கருத்து பாருங்க. இப்படி 3 வகையான செயல்பாட்டினால் எந்த ஒரு சிறிதளவும் வேறுபாடு இறைவன் அடைய மாட்டான். இயல்பாகவே அவன் பாசங்களிலே இருந்து நீங்கியவன். அப்படி நீங்கியவனாய் தன்னுடைய சக்திக்கும் தமக்கும் பிரிப்பின்றி நிற்பான். இறைவன் ஒருவனே என்று வேதமும் ஆகமங்களும் திருமுறைகளும் சாஸ்திரங்களும் கூறுகின்றன. அவன் உயிர்களோடு இரண்டர கலந்து நின்றான் என பல பொருளுண்மைகள் கூறில் அது மாறாகும் என்று கருதினால் அதுபோல அல்ல. இறைவன் மறைகளின் பொருள் ஒன்று என்பதையும், இறைவன் ஒருவன் என்பத கருத்தன்றி இறைவனும் உயிர்களும் ஒன்று என்பது அன்று, அது அகர ஒலி ஏனைய எழுத்தொலிகளுடன் கலந்து நின்றாற் போல கடவுளும் ஏனைய உயிர்களிடத்திலே கலந்து நிற்கக்கூடியவன். உடல், கருவிகள் ஆகியவைகளோடு உயிர் சேர்ந்து நின்று அவற்றை இயக்கினாலும் கூட இயக்கம் தானாக இருக்கக்கூடிய இயக்கப்படும் அந்த பொருள்களும் வெவ்வேறாக இருப்பதை சிந்தித்தால், கூர்ந்து படித்தால் நாம் உணரலாம்.
உயிர்கள் அவரவர்கள் செய்த வினைகளுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் பொருட்டு இந்த உலகத்திலே இறையருளால் பிறக்கும். அந்த பிறப்பில் அவரவர்கள் செய்த ஆகியவைகளிலே உயிர் சென்று வரும். இப்படி இறைவன் மருத்துவனாகவும் அரசனுமாக போல நின்று உயிர்களுக்கு அருள் செய்வார். இப்படி உயிர் செய்த வினைகள் அதன்பால் போல் நின்று அருளுவான். உயிர் செய்த வினைகள் அதன்பால் கூட்ட இறைவன் இன்றியமையாதவனாக இருக்கிறார். அவனே இறைவன் என்பதை பற்றி இந்த பகுதியிலே மிகச்சிறப்பாக ஆசிரியர் 2ஆம் நூற்பாவிலே காட்டியிருக்கிறார். நாம் அதை விரிவாக படித்திருக்கிறோம். இனி 3வது நூற்பா. 3வது நூற்பாவிலே உயிர் எது என்பதை பற்றி உயிர் உண்மை என்கிற கருத்தில உயிர் என்பது இந்த உடம்பு அல்ல. உடம்புக்கு வேறாக இருப்பது உயிர். அது உடம்புகளை பொருந்தி நிற்க அதனுடைய அறிவு இச்சை செயல்கள் ஒரு வகையிலே விளங்கி நிற்கும். அறம் பாவங்களை செய்யக்கூடிய இயல்பு உடையது. அவற்றின் பயனாக இன்ப துன்பங்களை நுகர வல்லது. இந்த உயிர் நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் ஆகிய 5 நிலை வேறுபாடுகள் உடையது. உயிர் கருவிகள் யாதொன்றுமின்றி ஆணவத்தால் உயிர் கருவிகள் யாதொன்றும் இன்றி ஆணவமலத்தால் மறைப்புண்டு அறிவு இச்சை ஆகிய செயல்பாடுகள் அற்று நிற்கிற நிலை, எந்த விதமான விருப்பம் செயலும் இல்லாமல் இருக்கிற நிலை கேவல நிலை என்று சொல்லப்படும். ஆக உறக்கத்தில் ஒன்றும் அறியாமலும் நனவில் ஒரு பொறி அறிந்ததை பிரிதொரு பொறி அறியாமல் இருப்பதும் கொண்டு ஐம்பொறிகளே உயிர் என்று கருதுவது ஏற்புடையது அல்ல. எனவே உறங்கும் இடத்தில் உயிர்காற்று எங்கினாலும் அதனுடைய பொருள் நுகர்வு உறங்குகிற பொழுது தெரிவதில்லை. எனவே உயிர்காற்றே உயிர் என்று கொள்ளுவதும் பொருந்தாது. இப்படி 7 சமயவாதிகளினுடைய கருத்தை மறுத்து உயிர் என்கிற ஒன்று உண்டு என்பதை 3வது நூற்பாவில் காட்டுகிறார். 4வது நூற்பா மிக அருமையாக 3வது நூற்பாவினுடைய கருத்தின் தொடர்ச்சியாக அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல, மனம் முதலிய கருவிகள் ஒன்று அறிந்ததை இன்னொன்று அறியாது. எனவே அந்த கரணங்களே உயிர் என்று சொன்னால் அதுவும் நிறைவாக இல்லை. ஆனாலும் அந்த கரணங்களாகிய கருவிகள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் உயிர் பொருள்களை அறிவதற்கு துணையாக இருக்கின்றன. அந்த கரணங்கள் உயிரோடு ஒற்றி நிற்கும். அகரம் முதலிய எழுத்துக்களும் அவற்றின் அதிதெய்வங்களுமாக சொல்லக்கூடிய பிரம்மா, திருமால், உருத்திரன், மகேசன், சதாசிவன் ஆகிய அதிதெய்வங்கள் 5ம் செலுத்த உயிர் அறிதற்குரிய பயனை எய்தும். இந்த எழுத்துக்களும் இந்த அதிதெய்வங்களும் செலுத்தவே உயிர் உணரும் என்பதை யோக பயிற்சி உடையவர்கள் விரும்புவார்கள். எனவே ஐம்பொறிகள் அந்த கருவிகள் ஆகியவற்றின் கூட்டாகத்தான் உயிர் என்று சிலர் கருதுகின்றனர். ஆனால் அந்த பொருள்களும்
அவற்றை அறியும் உயிரும் வேறாக ஆகாது என்பதாக நமக்கு கூறி பல கருத்துக்களை 4, 5 இல்ல 3, 4 ஆகிய நூற்பாவில் உயிர் உண்டு, அதற்கு துணை செய்வது அந்த கரணங்கள் என்கிற கருத்தை ஆசிரியர் காட்டுகிறார். இனி 5வது நூற்பா நமக்கு இருக்கிற அறிகருவிகளான பொறி, பிறகு புலன்கள் ஆகிய கருவிகள் உயிரது உதவியாலே பொருள்களை அறிகின்றன. ஆனாலும் அந்த உயிர் உதவியை கருவிகரணங்கள் அறிவதில்லை. கருவிகரணங்கள் உயிரினுடைய உதவி அறிகிறோம் என்று அதுக்கு தெரியாது. அதுபோல உயிர்களான் அனுபவிக்கின்றன. ஆனாலும் கூட அந்த உயிர்கள் இறைவனை அறியாது. நம்முடைய கண், காது, தோல், நாக்கு, மூக்கு இவை உயிரினுடைய உதவியால் செயல்படுகின்றன. ஆனால் இந்த 5 பொறிகள் உயிரை அறியாது. அதே போல இறைவனருளால் உயிர்கள் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றன. ஆனால் உயிர் இறைவனை அறியாது. எல்லாவற்றையும் தெரிந்த இறைவன்தான் உயிர்களை அறிய செய்தும் இறைவனே எல்லாவற்றையும் அறிந்து உயிர்க்கு அறிவித்தும் நிற்பான் என்கிற பகுதிகளை 5ஆம் நூற்பாவில வெக விரிவாக காட்டினார். இனி 6ஆம் நூற்பாவிலே ஆசிரியர் இறைவன் உயிர்களால் அறியப்படுபவனா இல்ல அறியப்படாதவனா? அறியப்படும் இறைவன் உயிர்கள் இறைவனை அறிய முடியாது என்று சொன்னால் அவன் இல்லாத பொருளாகி விடுவான். அப்ப உயிர்கள் இறைவனை அறியப்படுவன் என்று சொன்னால் உயிர்களால் எந்தெந்த பொருள் அறியப்படுகிறதோ அவையெல்லாம் அழியக்கூடியன. எனவே இறைவன் அழியப்படாத பொருள். அப்ப அழியப்படாத பொருள் என்று சொன்னால் அவன் இல்பொருள் ஆகிவிடுவான். இந்த 2 தன்மையும் இல்லாமல் அறிவுடைய பொருளாயும் அழிவில்லாத பொருளாயும் இருப்பவன் இறைவன். இத்தகைய இறைவனை அறிவற்றதாயும் அழிவுடை பொருளாயும் இருக்கும் உலகப் பொருள்கள் விளங்கி தோன்ற மாட்டார். ஆக இந்த நில உலக வாழ்வும் வானுலக வாழ்வும் இவை போன்ற உயிரினங்கள் வாழ்வும் இந்திரசாலம் போலவும் கணாக்காட்சி போலவும் பேய்த்தேர் போலவும் உள்பொருள் போல தோன்றும், ஆனால் அழிந்துவிடும். எவை நில உலக வாழ்க்கை, வானுலக வாழ்க்கை, வானுலக தேவர்கள் வாழ்க்கை, உயிரினங்களின் வாழ்வு இவெல்லாம் இந்திரசாலம் போல கணாக்காட்சி போல பேய்த்தோர் போல 3 ஓம சொன்னார். கணாக்காட்சி, இந்திரசாலம், இந்திரசாலம் காணல் நீர், பேய்த்தேர் போல உள்பொருள் போல தோன்றி அழிந்துவிடும். எனவே இவையெல்லாம் அழிவுடைய பொருளாயின. இறைவன் உயிர்களால் என்றும் உணரப்படாதவன் என்று இருக்குமேயானால் அது ஆகாய பூவில் தொடுத்த மாலையை போலவும் ஆமை மயிரில் தெரித்த கயிறு போலவும் இறைவன் இல்லாதவனாகி விடுவான். எனவே பயனற்றவனாகி விடுவான். எனவே இறைவன் பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் அறிய முடியாதவன். ஆக இறைவன் தன்னறிவு பசுஞானம், தன் சூழ்ந்திருக்கிற கருவிகள் அறிவு பாசஞானம், 2ஆலும் அறியக்கூடியவன் அல்லன். அவன் அருளே கண்ணாக காணக்கூடிய
பதிஞானத்தால் அவன் அறியப்படுபவன் என்கிற கருத்தை தெளிவட காட்டுவதே 6ஆம் நூற்பா. 7ஆம் நூற்பாவில உயிரே இறை தலை ரெண்டையும் அறிய வல்லது. எனவே கதிரவன் இருளையும் இருள் கதிரவனையும் அறியாது. அதுபோல நிலையுடைய பொருளாகிய சிவத்தின் முன் நிலையற்ற பொருளாகிய பாசம் முனைத்து தோன்றாது. எனவே கதிரவன் இருளையும் இருள் கதிரையும் ஒருபோதும் அறியாது. நிலையுடைய பொருளாகிய சிவத்தின் முன் நிலையில் பொருளாகிய பாசம் முனைத்து தோன்றாது, முன் நிற்காது. அதுபோல நிலையில் பொருளாகிய பாசம் நிலையுடைய பொருளாகிய சிவத்தை போய் அறியாது. இப்ப சிவத்தின் முன் பாசம் முனைத்து தோன்றாது. இனி பாசம் சிவத்தை அறியாது. இந்த இரண்டுக்கும் வேறாக இருக்கக்கூடிய உயிர்தான் பாசத்தையும் சிவத்தையும் அறியக்கூடியது. எனவே இறை உயிர் தலை ஆகிய மூன்றுமே தோற்றம் இல்லாததுதான். அது கடல் நீர் உப்பு ஆகிய மூன்றுக்குள் உப்பு கடலை பற்றாது நீரை பற்றும். உப்பு கடலை பற்றாது நீரை பற்றிப்பது போல பாசமும் இறைவனை பற்றாது உயிரை பற்றி நிற்கும். அப்படி இருக்கக்கூடிய உயிர் இறையருளால் பாசம் நீங்க அந்த இறைவனை போய் சேரும் என்கிற கருத்தை தெளிவுபட காட்டுவது 7ஆம் நூற்பா. இனி 8ஆம் நூற்பாவினுடைய கருத்து உயிர் பல கோடி பிறவியிலே செய்த தவத்தின் பயனால் இறைவன் குருவாக வருவான். பல பிறப்புகளில் செய்த தவத்தின் பயனால் இறைவன் குருவாக தோன்றி உயிருக்கு இருக்கக்கூடிய மலத்தை நீக்கி அவன் உய்வு செய்வான். ஆக இறைவனாகிய அரசனின் திருமகனாகிய உயிர் ஐம்பொறிகளாகிய வேடர் வலையிலே சிக்கி தன்னையும் தன்னுடைய அம்மா ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க.
ஆக இறைவனாகிய அரசனின் திருமகனாகிய உயிர், இறைவன் அரசன், அரசனுடைய மகனாக இருப்பது உயிர் இளவரசன். அந்த இளவரசனாக இருக்கக்கூடிய உயிர் ஐம்பொறிகளாகிய வேடர் வலையில் பட்டு தன்னையும் தன்னுடைய சூழலையும் கொஞ்சம் கூட உணராமல் ஆக அந்த ஐம்பொறிகளாகிய வேடர்களுக்குள்ள சிக்கிக்கொண்டு தன்னை பற்றியும் உணராமல் தன் சூழலையும் அறியாமல் உயிர் மயங்கி நிற்கும். இறைவனாகிய மன்னன் ஒரு கால எல்லையில உயிராகிய தன் திருமகனை கண்டு ஐம்புல வேடரில் அகப்பட்டிருக்கக்கூடிய தன் மகனை பிரித்து தன்மையப்படுத்தி தன் செல்வமாகிய சிவஞானத்தை மகனாகிய சீடனுக்கு வீடு பேராக வழங்குவான் என்பதை காட்டுவது 8ஆம் நூற்பாவின் கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. இனி அதிலே எந்தெந்த முறைகளிலே நாம் நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவுபட 8ஆம் நூற்பாவில காட்டுகிறார். இனி 9ஆம் நூற்பாவிலே இறைவன் குருவாக வந்து அருள் உபதேசம் செய்வார். அப்படி செய்கிற பொழுது, நீ மன்னவன் மகன், நம்மை அடைந்து பேரின்பம் பெறுவதற்கு தகுதி உடையவன், நீ ஐம்புல வேடர்களோடு சிக்கி நீ அழிந்து கொண்டிருக்கிறாய் என்று விளக்கம் கூறி அந்த ஐம்புல வேடர்களிலே இருந்து பிரித்து தானாக்குவார். அப்படி தானாக்குகிற பொழுது அருள் உபதேசம் செய்வார். அந்த அருள் உபதேசத்தை பெற்ற உயிர் அந்த உபதேசம் வழங்கிய ஞானத்தின் வழியாக நின்று சிவத்தில் அழுந்தி நிற்கும். இதற்கு ஞான நிட்டை என்று பெயர். இதற்கு ஞான நிட்டை என்று சொல்லுவார்கள். நாம் முற்செய்த வினைக்கு ஏற்ப அந்த வினையினுடைய வழியால் இந்த ஞான நெட்டை நமக்கு கைவராமல் போகும். உலகப்பற்றிலே வினைக்கு ஏற்ப அழுந்து நிற்கும். ஆக இப்பொழுது குருநாதர் உபதேசம் முற்பிறப்பு கேட்ப வந்தாலும் கூட வினையின் காரணத்தினால் அந்த உயிர் இந்த ஞான நெட்டையில் அழிந்து நிற்காமல் உலக இன்பங்கள்ல போய் அழிந்து நிற்கும். அதை நீக்க வழிவகை செய்வதுதான் 9ஆம் நூற்பாவினுடைய கருத்தாக இருக்கும். அதை எப்படி நீக்கிக் கொள்வது என்றால், உலகப்பற்றிலே இருந்து நாம் விடுபடவும். ஏன் விடுபட வேண்டும்? இவையெல்லாம் சில காலம் இருந்து பிறகு அழியக்கூடியன. எனவே அழியக்கூடிய நிலையற்ற பொருள்களின் மேலே பற்று வேண்டாம் என்று எண்ணி விடுபடவும், சிவத்தில் அழுந்தவும் வாயிலாக இருப்பதுதான் உபாய நிட்டை. இப்ப நிட்டை என்று சொன்னார் 2 வகை. ஒன்னு உபாய நிட்டை, இன்னொன்று ஞான நிட்டை. இறைவன் பசு அறிவாலும் பாசக அறிவாலும், அதாவது உயிரினுடைய அறிவாலும் தலையின் அறிவாலும் காண முடியாதவன். அந்த பரம்பொருளை அவன் வழங்கும் அருள் ஞானத்தால் நம்முடைய உள்ளத்துல கண்டு அந்த கண்ட முறையிலே அசைவின்றி அழுந்தி உயிர் நிற்க வேண்டும். அதுபோல நிலையில்
உலகியல் சூழல் சில நேரம் தாக்கும். அப்படி தாங்குகிற பொழுது இந்த உலகப்பற்றெல்லாம் காணல் நீர் என்ற உண்மையை நாம் அறிந்து கொண்டு அதன் மேல் இருக்கக்கூடிய அந்த பற்றுக்களை, உலகியல் பற்றுக்களை நீக்க கொஞ்சம் எண்ண வேண்டும். இவை வேண்டாம் என்று எண்ண வேண்டும். அப்பொழுது அழிந்து போகக்கூடிய உலகியல் பற்றுக்களை நீக்கி சிவத்தை பற்றுவதற்கு துணையாக இருப்பது அஞ்செழுத்து மந்திரம். அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை, குருநாதர் கூறிய மந்திரத்தை நாம் தினந்தோறும் எண்ண வேண்டும், கணிக்க வேண்டும். அப்பொழுது அந்த கணிப்பின் மூலமாக உலகியல் பற்றும் நமக்கு இருக்கக்கூடிய ஆணவ மலமும் வலி கெடும். இதை செய்ய செய்ய, சாதனை செய்ய செய்ய இறைவனுடைய உண்மைத்தன்மையையும் தன்னை பற்றி காணக்கூடிய உயிரின் இயல்பையும் இறைவனே விளக்கி அருளுவான் உணர்கிற முறையில். அது மட்டுமல்லாமல் அந்த உயிரிடத்திலே விளங்கி நின்று தன்னுடைய அருளையும் வழங்குவார். எப்பொழுது? அஞ்செழுத்தை ஓத ஓத. எனவே அந்த அருள் வழி தன்னை இறைவனாக பாவித்து நின்று தன்னுடைய இதய தாமரையிலே நாம் சிவத்தோடு சேர்ந்துள்ளோம் என்று எண்ணி அவரை இதய தாமரையிலே அம்மையப்பராக எழுந்தருளச் செய்ய வேண்டும். அப்படி அம்மையப்பராக நிற்கக்கூடிய அந்த பரம்பொருளை எண்ணி சந்தனம், நறுமலர், நறும்புகை, நல் விளக்கு, திருவஞ்சனம், திருவமுது ஆகியவைகளை எல்லாம் தன் மனதுக்குள்ளே எழுந்தருளி இருக்கிற அம்மையப்பருக்கு திருமஞ்சனம் செய்வதாக பாவித்து மனதில் வழிபட வேண்டும். அப்படி உள்ளத்துக்குள் வழிபடுகிற பொழுது அந்த இறைவன் விளங்கி தோன்றுவான். அப்பொழுது ஒரு இரும்பை நெருப்பு பற்றினால் நெருப்பு இரும்பை தன் வண்ணம் ஆக்குதல் போல சிவபரம்பொருளும் அந்த உயிரை தன் வண்ணமாக மாற்றி விடுவான். இதுதான் 9ஆம் நூற்பாவு வரை நாம் அறிந்த மிகச்சிறந்த கருத்து பகுதியாக, ஒரு திரண்ட கருத்தாக நாம் இதை சிந்தித்திருக்கிறோம். இனி வருகிற பகுதி 10ஆம் நூற்பா. 10, 11, 12 3 நூற்பா. நம்முடைய சிவஞான போத நூற்பா மொத்தம் 12 நூற்பாக்கள். அது 4 இயல்களாக உடையன. அப்போ ஒவ்வொரு இயலுக்கும் 3 நூற்பா. 1 பிரமாண இயல், 2 இலக்கண இயல், 3 சாதன இயல், 4 பயன் இயல். ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பயன். முதல் பகுதி என்ன? பிரமாண இயல். எதற்கு பிரமாணம்? பதிக்கு பிரமாணம், பசுக்கு பிரமாணம், பாசத்துக்கு பிரமாணம். இனி அடுத்தது இலக்கணம். எதுக்கு? பதி பசு பாசத்துக்கு இலக்கணம். பதி எது போல, பாசம் எது போல, உயிர் எது போல. இனி அடுத்தே இந்த உயிர் பாசத்தை விட்டு பதியை அடைய வேண்டும் என்றால் அது சாதனை செய்ய வேண்டும். குருநாதரை பெற்று அஞ்செழுத்தை ஓதி சாதனை செய்தால் அந்த உயிருக்கு பயன் கிடைக்கும். அந்த பயன் பகுதியை சொல்லுவதால் பயனியல். அப்போ சிவஞான போத நூற்பா 4 இயலை உடையது. பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல்,
பயனியல். ஆக நாம் 3 இயல் கருத்துக்களை 303 பாடல்களிலே நமக்கு 9 நூற்பாக்களை விரித்து காட்டிவிட்டார். 9 நூற்பாக்களை விரிப்பதற்கு 303 பாடல்கள் விளக்கமாக காட்டியிருக்கிறார். இப்பொழுது பயன் இயல் அது 9, 10, 11, 12 3 நூற்பாக்களினுடைய கருத்தாக அமைய பெற்றிருப்பது பயன் இயல் பகுதி 10ஆம் நூற்பா. இந்த நூற்பா முதல்வன் உயிர்களினுடைய பக்குவத்தை நோக்கி உயிர்களுக்குள் சிவம் பிரகாசித்தலும் ஞானம் உதிக்கிற பொழுது அந்த உட்பவத்தை துடைப்பன் என்றும் 8ஆம் சூத்திரத்தினுடைய கருத்தையே விளக்குகிற முறையில் சிவஞானிகள், சிவத்தோடு இரண்டர கலந்தவர்கள், சிவத்தையே சிந்தித்தவர்கள், சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள், இறைவனோடு இறைவன் வேறு உயிர் வேறு என்று பிரிப்பின்றி நிற்பார்கள். அவர்களை வினைப்பயன் போய் சாராது. அவர் இறைவனியிலே நிற்பதால் அவரிடத்தில் மலக்குற்றமும் அடையாது. அப்படி மலக்குற்றமும் அடையாமல் மலக்குற்றம் வாராததால் அந்த உயிருக்கு மேலும் பிறவி இல்லாமல் போகும். எப்படி அது பிறவி இல்லாமல் போகும் என்கிற கருத்தை விளக்கமாக காட்டுவதுதான் 10ஆம் நூற்பாவினுடைய கருத்து. 10ஆம் நூற்பாவானது அவனே தானேயாகி அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை என்றே. இது சிவஞான போதத்துல 10ஆம் நூற்பா. அவனே இறைவன், தானே ஆன்மாக்கள் தான் என்றும் இறைவன் என்றும் பிரிப்பின்றி நின்று இறைவனுடைய அறிவு வியாபகத்துக்குள் தான் அடிமையாக அடங்கியிருத்தல். இதுதான் அவனே தானே ஆகிய அந்த நெறி. ஏகன்னா ஒண்ணு, இறைவனும் உயிரும் வேறு வேறில்லாமல் தன்மையால் ஒன்றாயிருப்பது. ஆக கலப்புத்தன்மையால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாம் இருப்ப கலப்புத்தன்மையால் ஒன்று. எனவே ஏகனாகி இறைவனி நிற்க. எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இறைவன் செயல். இறைவன் இயக்க நாம் இயங்குகிறோம் என்று உணர்ந்து நிற்கிற நிலை. அப்படி நிற்கிற பொழுது மல மாயை, உனக்கு இருக்கிற மலமோ மாயையோ வல்வினையோ அந்த உயிரை ஒருபோதும் பற்றாது. இத 10ஆம் நூற்பாவினுடைய கருத்து. உயிருக்கு கிடைக்கக்கூடிய பயன் பகுதி. இந்த பகுதியை அருமையா ஆசிரியர் காட்டுகிறார். சித்தியார் பாடல்ல 304வது திருப்பாடல். சிவஞான சித்தியார்ல 304வது திருப்பாடல் 10ஆம் நூற்பா கருத்து நாம் சிந்திக்க வேண்டும். பரமசிவம் 304வது பாடல் காட்டுங்க. ஆமா, ரொம்ப நல்ல அருமையான திருப்பாடல். நான் நீண்ட இடைவெளியான காரணத்தினாலும் பிறகு இதுவரை பார்த்து வந்ததை ஒருவாறு சிந்தித்தால் 10ஆம் நூற்பா பயணியில் தொடங்குவதற்கு வாய்ப்பாகவும் இருக்கும் கருதிதான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று இன்னைக்கு எண்ணினேன். அதை உங்களிடத்தில
ஓரளவு பெரிதும் முயற்சி செய்து சுருக்கமாக நூலை வைத்துக் கொண்டு கூறினேன். பயன் பகுதி, பயன் இயல் 10ஆம் நூற்பாவில் 304வது பாடல். இவன் உலகில் இதம் அகிதம் செய்த எல்லாம், இதம் அகிதம் இவனுக்கு செய்தார்வால் இசையும், அவன் இவனாய் நின்ற முறை ஏகனாகி அரண்பணியில் நின்றிடவும் அகலும் குற்றம், சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும் செய்தது எனக்கு இவனுக்கு செய்ததென்றும் பவம் அகல உடனாகி நின்று கொள்வன், பரிவால் பாதகத்தை செய்திடினும் பணியாக்கி விடுமே. ஆமா, 10ஆம் நூற்பாவினுடைய கருத்தை இதுல காட்டுகிறார். அதாவது இவன் இறைவன், இறைவன் நல்ல சிவஞானம் கைவர பெற்றவர்களோடு பிரிவின்றி இருப்பான். அப்படி பிரிவின்றி அவனேயாய் உடன் நிற்பான். அந்த மிகப்பெரிய பேற்றை பெற்றவர்கள், அந்த ஆன்மாக்கள் உலகில் செய்த நலன் தீங்குகளினுடைய பயன்கள் யாவையும் அவருக்கு முன் நலம் தீங்குகள் செய்தாரிடத்திலே போய் சேரும், இவருக்கு வராது. ஏனென்றால் அவருடைய வினை நுகர்ச்சிக்கு எதுவாக இருக்கும், அந்த இவருக்கு அந்த பயன்கள் பொருந்தாது. தம் செயல் அற்று தம் தலைவனாய் இறைவன் அருள் வழி நின்று ஒழுகுகிற காரணத்தினால் அந்த பக்குவப்பட்ட ஆன்மா தன்முனைப்பின்றி தான் செய்கிறோம் என்ற எந்த விதமான நினைப்பும் இல்லாமல் இறைவனுடைய அருள் வழியாக செய்கின்றன. எனவே அந்த வினை விளைவுக்கு காரணமாகிய மலக்குற்றமும் நீங்கிவிடும். இறைவனும் இந்த சிவஞானியருடைய செயல்கள் எல்லாம் தம்முடைய செயலாகவும், சிவஞானியர்களுக்கு பிறர் செய்த செயல்கள் யாவும் தமக்கே செய்ததாகவும் ஏற்றுக்கொண்டே மேலும் பிறவியாகிய அந்த நோய் அவர்களை அடையாவண்ணம் காப்பாற்றுவார். அப்படி அவன் அடையாமல் இருக்க அவரோடு உடனாகின்று அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் செய்த வினைகளை எல்லாம் தானே ஏற்றுக்கொள்ளுவான். எனவே இறைவன் மீது வைத்த அன்பு மீது ஊர்தலால் ஓரோ வழி பாதகத்தை செய்தாலும் கூட சிவபெருமான் அதையும் தன் படியாக்கி அறமாக கொள்வான். இதுதான் ஞான நிட்டை அடைந்தவர்களது நிலை. ஆக தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பது நம்முடைய இலக்கியம், சங்க இலக்கியம். சிவஞானிகள் செய்யக்கூடிய நலந்தீங்குகள் யார் செய்கிறார்களோ அவர்தம் பிணநுகர்ச்சியை இந்த சிவஞானியர் வழியாக பெற்று அனுபவித்தார்கள் என்பதல்லாமல் இந்த சிவஞானியமாக இருப்பவர்களுக்கு அந்த நலம் தீங்குகள் அவர்களை சென்று எய்தாது, வினை இல்லை என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. இது இந்த பாடலுடைய திரண்ட கருத்தாக உங்களுக்கு நினைவூட்டினேன். முதல் சொல்லு பாருங்க, இவன் உலகில் இதம் அகிதம் செய்த எல்லாம். சிவஞான பேரடைந்த ஒரு ஆன்மா உலகியலிலே செய்தவையாகிய நல்வினை தீவினை பயன்கள், இதம் என்பது நன்மையானது, அகிதம் என்பது தீவினை,
அப்ப இவன் இந்த சிவஞானத்துல அழுந்தி இருப்பவன் எப்ப சிவஞானம் பெற்றான்? விதி என்னும் அஞ்செழுத்தே. அஞ்செழுத்து ஓத ஓத நம்முடைய இருதய தாமரைக்குள் அம்மையப்பரை எழுந்தருளச் செய்து சந்தனம் பன்னீர் முதலானவைகளை கொண்டு அவனை பூசிக்க அவன் விளங்கி தோன்றுவான். இது 9ஆம் நூற்பாவில் இப்ப படிச்ச நாம. அப்படி விளங்கி தோன்றக்கூடிய பெயரை பெற்ற ஆன்மாக்கள் உயிர்கள் உலகியலிலே செய்த இதம் அகிதம், இதம்னா நல்வினை, அகிதம்னா தீவினை, இதனுடைய பயன்கள் எல்லாம் செய்த எல்லாம் அவன் இதையெல்லாம் அவையெல்லாம் என்னாகும்? அவன் இவனாய் ஏகனாகி நின்ற முறை இறைவன் இந்த சிவஞானியோடு பிரிப்பில்லாமல் அவனேயாய் உடன் இருக்கிறான். அப்படி இருக்கிற காரணத்தினால் அவன் இவன் ஏகனாய் நிற்கிற காரணத்தினால் இதம் அகிதம் இவனுக்கு செய்தார்வால் இசையும். ஆக நல்வினை தீவினைகள் இவனுக்கு யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு போகுமே அல்லாமல் இவருக்கு வராது. என்ன அருமையான கருத்தை காட்டுறாரு பாருங்க. காரணம் என்ன? அரண்பணியில் நின்றிடவும். ஆக தன்னுடைய செயல் எதுவும் இல்லாமல் இறைவனையே கொண்டு ஒழுகிற காரணத்தினால் குற்றம் அகலும். குற்றம் அகலும். குற்றம்னு பாட்டு இருக்குது பாருங்க. குற்றம் அகலும். இப்ப மேலும் வினை தோன்றுவதற்கு காரணமாகிய மலக்குற்றம் நீங்கும். சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும். முதல்வன் என்ன செய்வான்? தன்னுடைய வியாபகத்துக்குள் அடங்கி கிடக்கிற ஆன்மாக்களினுடைய வினைகள் தான் செய்ததாகவும் இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்றும் இந்த சிவஞானிக்கு பிறர் செய்த வினைகள் எல்லாம் தமக்கு செய்ததனவாகவும் கொண்டு பவம் அகல உடனாகி நின்று கொள்வன். மேலும் பிறவி வாராமல் அவனை வந்தடைந்தோர் இடத்திலே தாம் அவனோடு உடனாக நின்று வினைகளை எல்லாம் தானே ஏற்றுக்கொள்வான். தானே ஏற்றுக்கொள்வான். பரிவால் பாதகத்தை செய்திடினும். ஆக சிவன், அதாவது சிவன் வியாபகத்துக்குள் இருக்கிற அந்த உயிர் சிவ அன்பிலே அழிந்து நிற்கிற பொழுது ஒரு சமயம் ஏதேனும் பாதகத்தை செய்வாரே ஆனால் அதையும் தனது பணியாக கொண்டு இறைவன் அறமாக்கிக் கொள்வான் என்ற கருத்தை இந்த முதல் பாடல்ல அழகாக நமக்கு காட்டியிருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த பாடல் கருத்தை இன்னும் திருவிளங்கம் வழியாக மீண்டும் கொஞ்சம் விரிவாக நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திக்கலாம். 9 நூற்பாக்களின் கருத்தை சிந்திக்க திருவருள் கூட்டியது. 10ஆம் நூற்பாவினுடைய கருத்தையும் முதல் பாடலிலே கண்டோம். எனவே இறைவன் இந்த 10ஆம் நூற்பாவில இந்த பாடலுடைய கருத்தாக நாம் சிந்திக்கக்கூடியது சிவஞானி இறைவனோடு பிரிப்பின்றி அவனாகவே நிற்கிறான். அப்படி நிற்கிற காரணத்தினால் உலகில் செய்த வினையெல்லாம் அவனுக்கு யார் வினை செய்தார்களோ அவரிடத்திலே போய் சேரும். சிவஞானி தன் செயலற்று இறைவனியில் இருக்கிற காரணத்தினால் அஞ்ஞானத்தால் ஏதேனும் ஆகாயம் ஏறுமா என்றால் அது ஏறாது. ஏனென்றால் இவன் செயல்
இறைவன் செயலாகவும் இவனுக்கு செய்த அந்த செயல்கள் இறைவனுக்கு செய்தனவாகவும் பயன்பட இவனுக்கு பிறவி இல்லாமல் பரமுத்தி கிடைக்கும். சிவநேயத்தில் அழிந்து நின்று ஒரு கால் பாதகம் செய்தாலும் கூட அந்த அரண்மனையும் அறமாக முடியும் என்று இந்த பாடலிலே காட்டுகிறார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவா மூர்த்தி.